14 ஏக்கர் பரப்பளவில் காஞ்சிபுரத்தில் ஒரு சிறிய குளிரும் ஊட்டி. ஒரே மனிதன் 7000 பிள்ளைகள். வனம் வளர்ப்போம் என இயற்கை நேசராக வாழ்ந்து வரும் மாசில்லா நெஞ்சம் கொண்ட மரம் மாசிலாமணி. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த கைத்தண்டலம் கிராமத்தில் 14 ஏக்கர் பரப்பளவில் பல வகையான பழமரங்கள், தேக்கு, செம்மரம், வேங்கை உள்ளிட்ட வணிக நோக்கத்திலான மரங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. அவ்விடத்தில் சீதோஷ்ண நிலை குளிர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்கிறது. உக்கிரமான வெயிலுக்கு இடையேயும் குளிர்ச்சி ஊட்டும் விதமாக இருக்கிறது. இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வாரை பின்பற்றும் அவர் பல்லுயிர் பெருக்கம், நீர் மேலாண்மை, இயற்கை வேளாண் குறித்து பள்ளி கல்லூரி மாணாக்கர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். 2006ஆம் ஆண்டு மரம் வளர்ப்போம் என்கிற சங்க தலைவராக வனத்துறை மூலம் மாசிலாமணி தேர்வு செய்யப்பட்டார். ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மரம் தேர்வு செய்வது, தரமான விதைகளை கொண்டு மரங்களை உருவாக்குவது உள்ளிட்ட ஆய்வு செய்து முடிக்க தனக்கு 6 வருட கடின உழைப்பு தேவைப்பட்டதாக கூறுகிறார். அவரது நிலத்தில் வேங்கை, செம்மரம், சந்தனம், ரோஸ்வுட், பலா, வாழை, கொய்யா உள்ளிட்ட பழ வகைகள் என பல வகை மரங்களும் உள்ளது. மரம் வளர்ப்போம் திட்டத்தின் மூலம் காட்டை உருவாக்கி அதனுடன் ஊடுபயிறு செய்து வருமானத்தையும் ஈட்டி வருகிறார். வனப்பரப்பின் அளவு வெகுவாக குறைந்துள்ள நிலையில் புவி வெப்பநிலைக்கான தீர்வு பசுமை போர்வை மட்டுமே. ஒவ்வொருவரும் மரம் வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறும் மாசிலாமணிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.